வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, இந்த இலையை வச்சு ஒரு அடை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த இலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, கல்யாண முருங்கைன்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லைன்னா முள்ளு முருங்கைன்னு சொல்லுவாங்க. இந்த இலையை வச்சு தான் நம்ம இன்றைக்கி அடை ரெசிபி செய்ய போகிறோம். இந்த அடை பார்த்திங்கன்னா நல்லா சளி அதிகமாக இருக்கும் போது தொடர்ச்சியாக இருமிட்டு இருப்பாங்க, அப்புறம் நெஞ்சு சளி உறைஞ்சிருக்கும். இது போல் சமயத்தில் இந்த அடையை செஞ்சு கொடுப்பாங்க. ரொம்பவுமே நல்லதுங்க உடம்புக்கு. இந்த அடை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போவாங்க. அதுக்கு இந்த இலையில ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். இந்த இலையில பார்த்திங்கன்னா நரம்பு இது போல் பெருசு பெருசாக இருக்கும். இந்த நரம்பெல்லாம் எடுத்துட்டு இலையை மட்டும் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். இது போல் கிள்ளி எடுத்துடணும். எல்லாத்தையும் பெருசாக உள்ள நரம்பை மட்டும் எடுத்தோம்னா போதும். சின்ன சின்ன நரம்பெலாம் கூட எடுக்க வேண்டியல. இது போல் பெருசாக இருக்கிறத மட்டும் இப்படி கிள்ளி எடுத்துக்குங்க. இதே போல் எல்லா இலையும் நான் ஆஞ்சி எடுத்துக்கிறேன். இப்போ இது ஆஞ்சதுக்கப்புறம் இதை நல்லா அலசி எடுத்துகிட்டு வந்துடணும். ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா அலசி எடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் ஒரு பவுலில் ஒரு 250 கிராம் அரிசி மாவு சேர்த்துருக்கேன். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், ரெண்டுத்தையும் நல்லா கொரப்பாக பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துக்குவோம். இப்போ பொடிச்ச அந்த மிளகு ஜீரகத்தை மாவோடு சேர்த்துக்குவோம். திரும்பவும் அதே மிக்ஸி ஜாரில் நம்ம அலசி வச்சுருக்க இந்த இலையை தண்ணியெலாம் வடிச்சிட்டு இதில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்குவோம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துருவோம். நைஸாக அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் இது போல் ஒரு வடிகட்டியில் வச்சு அந்த சாறை மட்டும் வடிகட்டி எடுத்துக்குவோம். இப்போ சாறு எல்லாத்தையும் நல்லா வடிகட்டி எடுத்துருவோம். எடுத்ததுக்கப்புறம் அந்த சக்கை நமக்கு தேவையில்ல, தூக்கி போட்டுடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம். நல்லா ஒரு 10லேருந்து ஒரு 15 சின்ன வெங்காயத்தை சின்ன சின்னதாக வெட்டிக்கிங்க. சின்ன வெங்காயம் தான் இந்த அடைக்கு சேர்க்கணும், அதுதான் நல்லது, டேஸ்ட்டாகவும் இருக்கும் சேர்க்கும் போது. இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒத்தாப்பில் ஒன்று கலந்துக்குவோம். தண்ணி எதுவும் ஃபஸ்ட்டு சேர்த்துடாதீங்க. அந்த சாறுலேயே நம்ம போட்டிருக்க மாவை நல்லா ஒத்தாப்பில் ஒன்று கலந்து எடுத்துக்குவோம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம சப்பாத்தி மாவுலாம் பிசைகிற மாதிரி இதை பிசைஞ்சு எடுத்துக்குவோம். அடை தட்டுற அளவுக்கு பக்குவமாக இது நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். நல்லா கையால் இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இது போல் மாவை ரெடி பண்ணிக்குவோம். இப்போ பாருங்கள், மாவு நல்லா ஒன்று கலந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம அடை தட்டுறதுக்கு ஒரு பால்த்தீன் கவர் எடுத்துக்கங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கிங்க. உங்களுக்கு எந்த சைஸுக்கு அடை வேணுமோ அந்த அளவுக்கு மாவை எடுத்து நல்லா உருட்டிக்கிட்டு கையில் கொஞ்சம் எண்ணெய் தொட்டுக்கிட்டு நல்லா மெல்லிசாக தட்டணும். அடை நல்லா இது போல் கையில் எண்ணெயை கொஞ்சம் கொஞ்சமாக தொட்டுக்கிட்டு நல்லா மெல்லிசாக தட்டிக்கிங்க. இந்த இலையில் அடையோ இல்லை தோசையாவோ நம்ம எடுத்துக்கும் போது பார்த்திங்கன்னா உடம்புல உள்ள சளி எல்லாத்தையும் கரைச்சி வெளி தள்ளிடும். இப்போ அடை தட்டிட்டேன். இப்போ நல்ல ஒரு ஷேப் வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு மூடி எடுத்து நல்லா இது போல் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓரத்தில் உள்ள இதெல்லாம் எடுத்துருவோம். இப்போ அடை பாருங்கள், ரொம்பவும் மொத்தமாக இல்லாமல் ரொம்பவும் மெல்லிசாக இல்லாமல் ஒரு மீடியம் சைஸில் தட்டி எடுத்துருக்கேன். இந்த அளவு இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். இப்போ தோசைக்கல்லில் நம்ம போட்டுருவோம். கல் காய வச்சுருக்கேன், அதில் நம்ம தட்டின அடையை போட்டுக்குவோம். இந்த அடை பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் ஊற்றி தான் நம்ம சுட்டு எடுக்கணும். நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லா 2 பக்கமும் திருப்பி திருப்பி போட்டு அடுப்பை சிம்மில் வச்சு வேக வைங்க. நல்லா கிறிஸ்பியாக வெந்து வரும். 2 பக்கமுமே ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க, நல்லெண்ணெய். அடை பாருங்கள் ரொம்ப சூப்பராக வெந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு. இந்த அடைக்கு சைடிஷ் எதுவும் தேவைப்படாது, அப்படியே சாப்பிட்லாம். தேவைன்னா கொஞ்சமாக நம்ம நாட்டு சர்க்கரை வச்சு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்குங்க, அதே சமயம் உடம்புக்கும் ரொம்ப நல்லது இந்த அடை. இப்போ பாருங்கள், நம்மளோட அடை ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. குழந்தைங்க சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா கொஞ்சம் நாட்டு சர்க்கரையை வச்சிங்க அப்படின்னாக்கா சாப்பிட்ருவாங்க. டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த அடையை குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, நீங்களும் சாப்பிடுங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறு ஒரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.